நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனி மாதத்தில் என்னங்க ஒரு முக்கியமான நிகழ்வு, மாதத்தின் கதாநாயகன் சூரியன் அப்படியே மிதுன வீட்டில் இருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதப்பிறப்பு, தமிழ் மாத பிறப்பு எல்லாமே சூரியனை அடிப்படையாக கொண்டது. சூரியன் முதல் நாள் வரும்போது ஒரு மாதம், அந்த மாத கடைசி முடிந்த 30வது நாள் 31வது நாள் முடியும் போது அடுத்த மாதம் பிறக்கும். அப்போ ஆனி மாதத்தில் எப்போதுமே சூரியன் காலபுருஷனுடைய 3வது வீடு என்று சொல்லப்படக்கூடிய மிதுன வீட்டிற்கு வருவார். அப்போ அந்த மிதுன வீட்டில் அவர் உங்களுடைய ராசிக்கு எத்தனையாவது வீட்டில் வருகிறார் என்பதை பொறுத்து இந்த மாத பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். சூரியன் எப்போவுமே 3, 6, 10, 11ஆம் இடங்களுக்கு வரும் பொழுது உங்கள் ராசிக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் வரும்போது உபசய ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தில் 3, 6, 10, 11 வரும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். இந்த மாதம் செவ்வாயுடைய மாற்றமும் நடக்குதுங்க. ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா செவ்வாய் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சி வீட்டிலிருந்து சுபத்துவ வீடு, சுபருடைய வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீடான ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுகிறார். மிக முக்கியமான நிகழ்ச்சி என்னங்க, சமீபத்தில் தான் குரு பயிற்சி நடந்தது. உச்சகுரு பகவான் அப்படியே கடகத்தில் வலுவாக இருக்கிறார். கூடவே அவர் கூட சுக்கிரன் இருப்பதும் மிகப்பெரிய யோகமான அமைப்பு. சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விரயச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டமச்சனின்னு சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாரையுமே ஆறுதல் படுத்துகின்ற விதமாக இந்த சனிக்கு உச்சகுருவின் பார்வை கிடைப்பது என்பது சனியுடைய வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆக பெரும்பாலும் ஒரு நல்ல அமைப்புகள் தான் இருக்குது. மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய புதனும் சுக்கிரனும் ஓரளவிற்கு நல்ல அமைப்பிலே இருக்கிறாங்க. மாத ஆரம்பத்தில் மிதுனத்தில் புதன் இருந்தாலும் கூட அதற்கப்புறம் அப்படியே வக்ரகதியில் கடகத்திலும் அதற்கு பிறகு மீண்டும் மிதுனத்திலேயுமே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ராகு கேதுக்களை சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு வக்ரகதியே கிடையாது. இப்போது கும்பத்திலும் சிம்மத்திலும் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்குமே அதே இடத்துலையே இருப்பாங்க. ஆக ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் கெடுபலன்களை, சாதகமற்ற பலன்களை அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இந்த மாதிரி ஆகிடுவீங்க, அந்த மாதிரி ஆகிடுவீங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் நிச்சயமாக மாற்றங்கள் இல்லைங்க. செவ்வாயுடைய மாற்றம் நன்றாகவே இருக்கிறது. மாத பயிற்சியில் மிதுன வீட்டிற்கு சூரியன் போவதும் உச்சகுருவானவர் ஒரு நிலையில் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பது, புதனோடு சேர்ந்திருப்பது, அதன் பிறகு சனியை பார்ப்பது என்பது ஒரு மிகுதியான நல்ல அமைப்புகளை, கல்வி சார்ந்த அமைப்புகளை நல்ல இதை கொடுக்கும். மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு படிப்பில் கொஞ்சம் அக்கறை வரும். அடப்போங்க சார், எந்த காலத்தில் சார் மாணவர்கள் படித்தாங்கன்னு கேட்குறீங்களா? ஆயினும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி இளைய பருவத்தினர், சிறார் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அக்கறை வரும் இல்லையா? அந்த அக்கறை இந்த ஆனி மாதத்திலேயே வருங்க. போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இளைஞர்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஆகவே எதிலும் கூடுதல் நிறைவை தருகின்ற மாதமாகவே அமைந்திருக்குதுங்க இந்த ஆவணி மாதம். மிகப்பெரிய சாதகமான அமைப்புள்ள கிரகங்கள் இருக்கிறனால பெரிய நன்மைகள் இருக்குங்க. இப்போது தனித்தனியாக மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆனி மாதம் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். என்னங்க அர்த்தம்? பாக்கியஸ்தானத்தை 2 சுவர்கள் வலுத்து பார்க்குறாங்க. பாக்கியங்கள் எத்தனையும் தடையின்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. என்னென்ன பாக்கியம்? அவரவருடைய வயதிற்கேற்றார் போல தான் இந்த பாக்கியங்கள்லாம் நடக்கும். நியாயமாக பார்த்திங்கன்னா 10 வயதுக்காரருக்கு 20 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரியாக, 40-50 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரியாக, 70 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரியாக தான் தேவைகள் இருக்கின்றன இல்லையா? இதுவரைக்கும் கிடைக்காத பாக்கியம் உங்களுடைய வயதிற்கேற்றார் போல கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. 4ஆம் அதிபதி இப்போது 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒன்று. வீடு சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்கள், அம்மா கிட்டேருந்து இது வரைக்கும் சம்மதம் கிடைக்காதது எல்லாமே நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக இருக்கின்றன. எதிலும் ஒரு கூடுதல், ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய தன்மை. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனுமதிகள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், அரசு வேலை சார்ந்த விஷயங்களில் சுணக்கங்கள் இருப்பவர்கள், பரீட்சை எழுதிக்கிட்டே இருக்கிறேன், 1/2 மார்க்கு 1/4 மார்க்கில் போதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆனி மாதம் நல்லதொரு கான்டாக்ட், தொடர்புகள் கிடைத்து ஒரு பரீட்சை எழுதுவதற்கு கூட, அரசு வேலையில் சேருவதற்கு கூட முன்முயற்சிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. தந்தை வழி நன்மைகள் இப்போது உண்டு. அப்பானால் கொஞ்சம் இது வரைக்கும் வந்த பிரச்சனைகள் தீரும். அப்பாவுடைய ஹெல்த் இஷ்யூஸ் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்தை 2 சுவர்கள் வலுத்து பார்க்கறதுனால அப்பா சொத்துக்களை பிரிச்சுக்கிறதுக்கு இருந்து வந்த சில பல சங்கடங்கள்லாம் அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் இருக்குது.
சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லாயிருக்கும். தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பலாமான்றதில் கொஞ்சம் யோசனைகள்லாம் பண்ணுவீங்க. சொந்த ஊரில் வீடு கட்டலாமா, இருக்கிற ஊரில் வீடு கட்டலாமா, பூர்வீகத்துக்கே திரும்பி போயிடலாமான்ற மாதிரியான எண்ணங்களில் இருக்கிறவங்களுக்கு பூர்வீகத்திற்கு திரும்பலாம், சொந்த ஊரில் எதுவும் செய்யலாம் என்கின்ற எண்ணங்கள் அதிகமாகக்கூடிய அமைப்புகள் இந்த ஆனி மாதம் முழுவதுமே இருக்குதுங்க. ஆனி மாதம் ஏதாவது ஒரு வகையில் நல்லதுகளை கூடுதலாக செய்யுமா அல்லது அல்லதுகளை செய்யுமான்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வலுத்திருக்கின்ற காரணத்தினாலும் 7, 9ஆம் பாவகங்கள் 11ஆம் பாவங்கள் வலுத்து லாபத்தில் போய் சனி பகவான் உட்காந்துற காரணத்தினால வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள், வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். வீட்டிலேயே நிம்மதி இருக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, மனைவிக்கு இரட்டை வருமானம், அதாவது மனைவியால் வருமானங்கள் வரக்கூடிய சூழல், மனைவி பேரில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. இளைஞர்களுக்கு வாழ்க்கை துணைவர் அறிமுகம் ஆகக்கூடிய தன்மை. 3ல் குரு இருந்தாலே 7 பார்ப்பார் இல்லையா? 7ஆம் இடம் நட்பு, காதல் சார்ந்த விஷயங்களை பெரிய அளவில் கை கொடுக்க வைக்கும் என்பதால் எல்லா லெவல்லையும் கொஞ்சம் நல்லவைகள் அதிகமாகவே நடக்கும். இன்னும் ஒன்று, நல்ல பேர் கிடைக்கும். பேர் புகழ் போன்ற விஷயங்கள். 3ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இணைந்திருப்பது என்பது செய்ய முடியாத செயற்கரிய செயல் ஒன்றை செய்து அதன் மூலமாக உங்களுடைய வீட்டிலோ வெளியிலோ அலுவலகத்திலோ ஒரு நற்பெயரை நீங்கள் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்ற எடுக்க முடியும் என்பதால் ஆனி மாதம் சுகமாதமாகவே அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.